வணக்கங்க. நம்ம இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோன்னா உடுமலைப்பேட்டை ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டோட சைஸ் 22க்கு 72ங்க. கூலிங் பேடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5க்கு 6.5ல 2 பேடுங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க மேற்கு செட்டு. கூலிங் பேடு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோங்க. 2 பேடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதோட ப்ளம்பிங் லைனு ஆஃப் ஹெச்பி மோட்ரு போட்டிருக்காங்க, சிங்கிள் பேஸு. எல்லாம் பக்கா பண்ணியிருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வாங்க எக்ஸ்ட்ராஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே சுவரை வந்து சீல் ஒர்க் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே அடைச்சிட்டாங்க ஆலோ பிளாக் வச்சு. நம்ம எக்ஸ்ட்ராஸ் வந்து வெளி பக்கத்துலேருந்து நம்ம பார்க்குறோங்க. இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராஸை மாட்டணுங்க. அதாவது உள் சைடு வந்து மட்டமாக இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சுக்கு 36 இன்ச்சுங்க, ஆஃப் ஹெச்பி. உள் சைடு பார்க்கலாங்க. உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பேடை இன்ஸ்டால் பண்ண உள் சைடு வந்து பார்க்குறோம். எவ்வளோ நீட்டாக பக்காவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் தான் நல்ல கூலிங் கிடைக்கும். இப்போ இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே அலுமினியம் பாயில் சீட்டு ஒட்டலை. நம்மளது பண்ணிடலான்னு சொல்லிட்டு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு பேஜ் உங்களுக்கு வரது டைமு, அதனால் நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அவங்க இனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலுமினியம் பாயில் மட்டும் ஒட்டினா சரிங்க. ஓட்டிட்டு பேஜ் 2 நாளில் வரும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சைடு ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுபோக ஹீட்ரு ஒர்க்கு இந்த சம்மர் டைங்கிறதுனால ஹீட்ரு வேண்டாம், நாங்கள் சம்மர் முடிஞ்ச பிறகு ஹீட்ரு போட்டுக்கிறோன்ட்டாங்க. மீதிப்படி எல்லா ஒர்க்கையும் நம்ம பக்காவாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க. இன்னும் அவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாயில் சீட்டை வச்சு மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டை வந்து கவர் பண்ணுறது மட்டும்தாங்க. வணக்கங்க.